Hello எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல ஒரு பேப்பர் வால் டெக்கரேஷன் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துர்க்கேன் 12 x 12 cm. இதை இந்த மாதிரி 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் ஃப்ளவர் தான் பண்ண போறோம். கொஞ்சம் பெருசா பண்ண போறோம். 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட இந்த சைடுல ஒரு பெட்டல் ஷேப் டிரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கரெக்ட்டா அந்த எட்ஜ் வரைக்குமே டிரா பண்ணிக்கோங்க. இப்போ இத அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோட இந்த டிப் இருக்கு இல்லையா, சோ இதையும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இப்போ இத அப்படியே ஓபன் பண்ணிடலாம். நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைச்சிருக்கும். இதே மாதிரி மொத்தம் 4 பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து இதுல ஒரு பெட்டலை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ செகண்ட் ஒன் எடுத்து இதில் 2 பெட்டல் கட் பண்ணோம். அதே மாதிரி தேர்ட் ஒன்ல 3 பெட்டல் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்ல 4 பெட்டல் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த ஃபோர்த் ஒன் கட் பண்ணும்போது அது வந்து ஈக்குவல் ஹாஃபாக இருக்கும் இல்லையா, 4 பெட்டல் கட் பண்ணி எடுக்கும்போது அதில் ஒரு ஹாஃப் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி எல்லாம் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக ஒரு பெட்டல் 2 3 4 5 6 7 ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த லைட்டாக ஸ்கேலில் சிசர் யூஸ் பண்ணி இந்த பெட்டல் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பெட்டல் எல்லாம் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது கூட இதை எப்படி சேர்த்து ஒட்டிடலாம். கரெக்டாக அந்த கார்னரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 3 பெட்டல்ஸ் இருக்கிறத நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பெட்டல் வந்து பேஸ்ட் பண்ணும்போது இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோன் ஷேப் மாதிரி வர மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு பென்சில் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு குட்டி ரவுண்ட் சைஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதோட சென்டரில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 6 பெட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர் எடுத்து அதில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த பெரிய ஃப்ளவருக்குள்ளே இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட எட்ஜஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அப்போ தான் நம்மளுக்கு அது ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் நீண்டு வராமல் கரெக்டாக போய் ஃப்ளாட்டாக இருக்கும். இல்லை சம்டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஸோ இதே மாதிரி எல்லாத்தோட எட்ஜஸையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக இப்போ இந்த ஒரே ஒரு பெடல் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதில் இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி. ஸோ ஒரு பெரிய ரோஸ் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் திரும்ப ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துருக்கேன் 8 x 8 cm. இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ விசிறி செய்கிறதுக்கு மடிப்போம் இல்லையா, இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங். ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ இதோட சைடில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி கிடச்சிருக்கும். இதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் 16 பண்ணியிருக்கேன், 1 6. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக பேப்பர் ஸ்டிக் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரூம் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுக்கலாம் இப்படி. இப்போ அப்படியே இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, கொஞ்சம் தின்னாக இருக்கிற ப்ரஷ், ஸோ அது கூட யூஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு ஸ்டிக்கை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதோடைய 2 எட்ஜஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் அளவில் இருக்குது. நான் வந்து 15 சென்டிமீட்டருக்கு இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த 15 சென்டிமீட்டர் அளவில் ஒரு 8 ஸ்டிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 10 சென்டிமீட்டர் அளவில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது கரெக்டாக 20 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி 10 சென்டிமீட்டரில் ஒரு 8 ஸ்டிக் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்துருக்கேன் ரவுண்ட் சைஸில். இப்போ இதில் இந்த ஸ்டிக்கெல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 15 சென்டிமீட்டர் அளவில் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக்கை இதில் எப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த 8 ஸ்டிக்ஸையும் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டிக்ஸும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலரில் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே இருக்க கேப்பில் 10 சென்டிமீட்டர் ஸ்டிக்ஸையும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லீஃப் மாதிரி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஒரு கலர்லேயும் 2 பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பெருசில் ஒன்றும் சின்னதில் ஒன்றும் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரே கலர்லேயே எல்லாமே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் இந்த சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் வால் டெக்கரேஷன் ரெடி. இது அப்படியே வாலில் ஹேங் பண்ண வேண்டியது தான். ஸோ பின்னாடி அந்த கார்ட்போர்ட் மேலே வந்து சாட்டின் ரிப்பனோ அப்படி இல்லைன்னா வந்து த்ரெட்டோ அப்படிலாம் நீங்கள் டபுள் சைட் டேப் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி அப்படியே ஹேங் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு மேலே ஒரு பேப்பர் வந்து ஒட்டிடலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அவ்வளோதான், இப்போ இதை அப்படியே வாலில் ஹேங் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வால் டெக்கரேஷன் ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.